இன்றைக்கி நம்ம எந்த வண்டி ஒர்க் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஆடி Q7 தான் ஒர்க் பண்ணுறோம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏர் சஸ்பென்ஷன் வந்து வீக்காக இருக்குது. வண்டி வந்து ஒரு 2 நாள் எடுக்காம விட்டால் போதும். வண்டி வந்து லெஃப்ட் சைடு ஃபுல்லாக வந்து டவுன் ஆகிடுது. இந்த சாக்ஸ் தான் இப்போ சேஞ்ச் பண்ணுறோம் இந்த வண்டிக்கு. லெஃப்ட் சைடு சாக்ஸை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த சாக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு கீழே சஸ்பென்ஷன் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணோம். மேலே கவுல் பேனல் எல்லாமே கழட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த வண்டிக்கு வாங்கியிருக்கிற புது ஏர் சஸ்பென்ஷனு. இப்போ ஆடி பிராண்டு தான் வாங்கியிருக்கோம். ஓய் தான் இது. இப்போ இதுதான் அந்த வண்டிக்கு வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இது இந்த வண்டியோட பழைய சாக்ஸு. இந்த ஏர் சஸ்பென்ஷனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 lakh கிட்ட வரும். இது பார்த்தீங்கன்னா இயர் ஆகிடுச்சுன்னா வந்து ஏர் சஸ்பென்ஷன் வந்து வீக் ஆகிடும். அதனால தான் வண்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டவுன் ஆகிடும். வண்டியில் வந்து புது ஏர் சஸ்பென்ஷன் வந்து ப்ராப்பராக வந்து ஃபிட்டிங் பண்ணியாச்சு. எல்லாமே கழட்டினது எல்லாமே பக்காவாக வந்து ஃபிட்டிங் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா வந்து வண்டி வீல் மாட்டி டவுன் பண்ணோம். இந்த Q7ல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வீல் மாட்டி வண்டியை வந்து டவுன் பண்ணியாச்சு. மேலே ரிமூவ் பண்ண கவுல் பேனல் எல்லாமே வந்து ECM எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து ஃபிட்டிங் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா வந்து வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த ஃபால்ட்டுமே இல்லை. சஸ்பென்ஷனும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இந்த ஆடி Q7ல் நம்ம இந்த ஒர்க்கு தான் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.